எல்லாருக்கும் வணக்கம். இஸ்ரோ அதாவது ஐஎஸ்ஆர்ஓல வேலை பார்த்துட்டு இருந்த 2 யங்ஸ்டர்ஸ் அங்க வேலையை விட்டுட்டு ஒரு ஒரு ஹை ரிஸ்கான ராக்கெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸும் ஆயிருக்காங்க. ஸ்கை ரூட் கம்பெனியை நேம். அவங்க விக்ரம் 1ங்கிற ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. And we have liftoff of Vikram 1, India's first private orbital launch vehicle. ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இஸ்ரோ மாதிரியான ஒரு இடத்துல வேலை கிடச்சினா அங்கேருந்து 99% பீப்புளும் ரிட்டையர் தான் ஆவாங்க. ஆனால் அதில் கான்ட்ரடிக்டாக இவங்க ஒரு பிஸ்னஸ் மாடலை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் சக்ஸஸும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க யார், எப்படி இஸ்ரோவில் செலக்ட் ஆனாங்க, ஏன் இஸ்ரோலேருந்து எக்ஸிட் ஆனாங்க, ரிசைன் ஆனாங்க, எப்படி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுலேயுமே இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இந்தியாவில் இது ஒரு இல்லீகல், ஒரு ப்ரைவேட் மேனுஃபேக்சரிங் ராக்கெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் கவர்மெண்டோட சப்போர்ட் கிடையாது, ஒரு ரீஃபார்மும் இல்லை அந்த டைமில். அப்போ அங்கேருந்து எப்படி இங்கே வர அவங்க சக்ஸஸ் ஆனாங்க, யார் ஃபண்ட்ரைஸ், எப்படி ஃபண்ட்ரைஸ் பண்ணாங்க, யார் கொடுத்தாங்க இவங்களை நம்பி, இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அப்புறம் இவங்களோட ஃபியூச்சர் பிளானிங், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான், ரொம்ப சயின்ஸ் பேஸ்டாலாம் சொல்லலை, இது ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் சொல்கிறேன். And the Scope satellite, both satellites have been deployed successfully and we have reached space successfully. பார்த்தீங்கன்னா 2 யங்ஸ்டர்ஸ் தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பவன்குமார், சிஇஓ பவன்குமார், 2 கோஃபவுண்டருங்க. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாகா பரத், இவங்க தான் 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போட்காஸ்ட், இந்த விக்ரம் 1 சக்ஸஸ் ஆன பிறகு நிறைய போட்காஸ்ட் நியூஸ்லலாம் இந்த பவன்குமார் அவர் தான் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்காரு, அவர் தான் போட்காஸ்ட் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து எடுத்த எல்லா டேட்டா தாங்க நான் சொல்ல போகிறேன். இது அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ரைஸ் ஆனவங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி மொத்தமாக இந்த எஜுகேஷன் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க. ஸோ அப்படி இவங்க 2 பேருமே ஐஐடியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கி படிக்கிறாங்க. இந்த 2 கோஃபவுண்டரில் ஒரு கோஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா பவன்குமார், அவர் வந்து ஐஐடி கான்பூரில் வந்து பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் மெக்கானிக்கல் முடிக்கிறாரு. இன்னொருவர் வந்து நாகா பரத், அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஐஐடி மும்பையில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் அப்புறம் ஃப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டும் முடிக்கிறாங்க. அப்போ இஸ்ரோ வந்து 2012 அவங்க படிக்கிற டைமில் 2012 ஒரு ரேரான இன்டர்வியூ நடத்துகிறாங்க. இன்டர்வியூ நடத்தி அதில் இவங்க 2 பேரும், அதாவது மும்பையில் நடத்துகிறாங்க, ஐஐடி கான்பூரில் நடத்துகிறாங்க, அப்படி அங்கங்கே வச்சு இவங்க செலக்ட் ஆகுறாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பவன்குமார் இவர் வந்து பேக் பெஞ்சர் தான், படிக்கிற டைமில் பேக் பெஞ்சர் தான், டாப்பர் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இன்டர்வியூவில் இவர் டாப்பரை விட மேலே செலக்ட் ஆகி வராரு, ஹை மார்க்கில் செலக்ட் ஆகி வராரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோடைனமிக்கில் உள்ள ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ஐடியா இவருக்கு இருந்துச்சு. அப்புறம் நாசாவில் ப்ராஜெக்ட் பண்ணார், அந்த ஒரு ஐடியாவில் இவர் செலக்ட் ஆகிறாரு. ஸோ இப்படி 2 பேருமே செலக்ட் ஆகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ்சி, அதாவது விக்ரம் சாராபாய் திருவனந்தபுரத்தில் அசைன் ஆகிறாங்க. 2 பேரும் அங்கே தான் ஜாப், அவங்களுக்கு சயின்டிஸ்ட் அவங்க வேலை பார்க்க தொடங்குறாங்க, அங்கே தான் அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வேலை பார்க்கும்போது ஒரு 6 வருஷம் வேலை பார்க்குறாங்க, 6 இயர் அங்கே வேலை பார்க்குறாங்க. 2017 இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, குளோபல் ஸ்பேஸ் எக்கனாமி சேஞ்ச் ஆகுதுன்னு இவங்க பார்க்குறாங்க குளோபலி. ஏன்னா நிறைய டைனிங், அதாவது சின்ன வெயிட்லெஸ்ஸான சின்ன சேட்டலைட்டு பில்ட் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்குறாங்க, இப்போ இந்த சின்ன கம்பெனியினுடைய இந்த சேட்டலைட்டை மேலே கொண்டு ஸ்பேஸில் கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி அதுக்கு ஒர்க் ஆகலையே. கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து இஸ்ரோ மாதிரியான அவங்க ரிசர்ச்சுக்கும் மூணில் ரிசர்ச், அப்புறம் ஸ்பேஸில் ரிசர்ச், இவங்க அதுக்கு தான் மெயின், அதாவது பெரிய ஜெயிண்ட் ராக்கெட் இவங்க மேக் பண்ணுவாங்க, அங்கே போவாங்க. ஸோ இந்த சின்ன கம்பெனியெல்லாம் நிறைய வெயிட் பண்ணுறாங்க, வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய. ஆனால் அவங்களுடைய சேட்டலைட்டை வந்து இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி, இஸ்ரோ மாதிரியான ஏஜென்சி ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்க கொண்டு போவாங்கன்னா அது ரொம்ப வெயிட் பண்ணி, எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணுமா, அப்படி பண்ணி ஸ்லாட்லாம் புக் பண்ணி வெயிட் பண்ணி அப்படி தான் இந்த சின்ன கம்பெனியுடைய சேட்டலைட்டை மேலே கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். இப்போ இவங்க பார்க்குற டைமில் இப்போ நிறைய வெயிட்டிங் வருது, நிறைய கம்பெனிஸ் எல்லாம் சின்ன கம்பெனி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ தான் இவங்க நோட் பண்ணுறாங்க, ஏன் இவங்களுடைய டிமாண்டை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியலை. ஏன்னா கவர்மெண்ட் ஏஜென்சி ரொம்ப அவங்க டிமாண்டை பூர்த்தி பண்ணதுக்கு வேண்டி இங்கே இல்லை. அப்போ ஏன் நம்மளால் ஒரு ராக்கெட்டை ஒரு சின்ன காஸ்ட் எஃபெக்டிவான ராக்கெட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி இதே மாதிரி சின்ன கம்பெனியுடைய டிமாண்டை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாதுன்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. ஒரு ஊபர் சர்வீஸ் மாதிரி ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு தாட் வருது. அப்படி தான் அவங்க
அந்த ஒரு 2018 ரிசைன் பண்ணுறாங்க, 2017 ரிசைன் பண்ணுறாங்க, 2017 அந்த ரேஞ்சில் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணுற டைம்லேயே நிறைய இஸ்ரோவில் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ரிசைன் பண்ணாதீங்க, இப்படி உள்ள ஜாபை விட்டுட்டு ரிசைன் பண்ணாதீங்க, ஹை ரிஸ்க் இதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட பேஷனை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. 2018 இவங்க இஸ்ரோலேருந்து வேலையை விட்டுட்டு இப்போ இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்கை ரூட்டுங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இவங்க 2 பேர் தான் ஹைதராபாத்தில் ஒரு கோஸ்பேஸ் எடுத்து இவங்க 2 பேரும் ஒரு லேப்டாப்பும் ஒரு 3D ராக்கெட் ப்ளூ பிரிண்ட்டும் வச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வித்தின் 1 இயரில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் ஹயர் பண்ணுறாங்க. அதுவும் இந்த 10 பேர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரோலேருந்து ரிட்டையர் ஆனவங்களை அவங்க ஹயர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியனால அவங்கள ஹயர் பண்ணுறாங்க. ஹயர் பண்ணி வேலை அப்படி போயிட்டு இருக்குங்க. போகும்போது அவங்களுக்கு தெரியுது இதுக்கு நிறைய கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட் தேவை. ராக்கெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்கிறது சாதாரண மாதிரி கிடையாது, நிறைய மணி தேவை. அப்போ இவங்களுக்கு கேபிட்டல் எப்படி ரைஸ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்டர்கிட்ட போய் பேசணும், என்ன ஒரு அப்ரோச், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, 0 ஐடியான்னு இவங்க சொல்கிறாங்க, ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறாங்க. அப்படி தான் இவங்க லிங்க்டின் மூலமாக சரி மெசேஜ் பண்ணுவோம், பெரிய பெரிய யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள லிங்க் பண்ணி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலான்னு சொல்லி அப்படி மெசேஜ் பண்ணுறாங்க. அப்படி மெசேஜ் பண்ணும்போது அதில் ஒரு ஆள் தான் இந்த மிந்த்ராவுடைய ஃபவுண்டர் வந்து முகேஷ் பன்சால்னு சொல்லி. ஸோ அவர் பார்த்துட்டு இவங்களை கூப்பிட்டு இவங்க போய் பிச் பண்ணுறாங்க, இவங்களோட பிஸ்னஸ் ஐடியாவை பிச் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் இந்த டெக்னாலஜி கம்பெனிக்கு மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கனால அவர் பார்த்தோன்னா அட்ராக்டிவாக இருந்தார். இவங்களுடைய அந்த பிஸ்னஸ் பிச் வந்து அவருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அவரும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா $1.5 மில்லியன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டினுடைய ஒரு இதுவும் கிடையாது, ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இல்லீகல் அந்த டைமில் ப்ரைவேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்கிறது இல்லீகல். அப்போ மோனோபோலி கவர்மெண்ட் மட்டும்தான் உண்டு. இருந்தாலும் இந்த பவன்குமார் சொல்கிறாரு, என்னைக்காவது இந்த பாலிசி சேஞ்ச் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. இது எல்லாமே ஒரு ஹோப், இங்கே தான் ஒரு ஹோப்புங்கிறது ஒரு இது ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நேரம் கரெக்டாக இவங்களுக்கு ஒர்க் ஆகுது. 2020 மோடிஜி வந்து ஸ்பேஸ் ரீஃபார்ம் சொல்லி கொண்டு வராங்க. அதாவது ப்ரைவேட் ராக்கெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் உள்ளே வந்து அவங்களோட ராக்கெட் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் சொல்லி கொண்டு வராங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு சாதகமாக ஆகுது. யாருக்கு, இந்த ப்ரைவேட் கம்பெனி, இந்த ஸ்கை ரூட்டுங்கிற கம்பெனிக்கு ரொம்ப சாதகமாக ஆகுது. அப்போ நிறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வராங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில். இப்போ சோஃபார் 1400 crore ரைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் மாடலுங்க. ஸோ இவங்க நான் சொல்லிட்டேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அப்போ கண்டிப்பாக இவங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக கம்பெனியை மேக் பண்ணி காட்டணும். ஸோ அப்படி ஒரு ப்ரெஷர்லாம் இருக்குது இவங்களுக்கு. ஸோ அதனால் இவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் மாடல் என்னென்னா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டாக்ஸி சர்வீஸுங்க. சிம்பிளாக எல்லாரும் புரியுற என்ன, ஒரு ஊபர் சர்வீஸ். அதாவது நம்ம இப்போ ஒரு ஊபர் புக் பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஒரு கொரியர் அனுப்புகிறோம், கொரியர் கம்பெனிக்காரங்க வந்து அந்த கொரியர் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக நம்ம சொல்கிற இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி தாங்க நிறைய கம்பெனிக்கு சேட்டலைட் இருக்குங்க. அந்தந்த கம்பெனிக்கு இப்போ டெலிகாம் கம்பெனிக்கு ஒரு சேட்டலைட் இருக்கும், அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு ஒரு சேட்டலைட்டு, ஒரு டிஃபென்ஸுக்கு. அப்போ இவங்களுடைய கம்பெனியோடைய சேட்டலைட்டை மேலே கொண்டு வைக்கணும், எங்கே ஸ்பேஸில் கொண்டு வைக்கணும். அப்போ அங்கே ஸ்பேஸில் கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ், இந்த டாக்ஸி மாதிரி ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ், இந்த ரெவென்யூ தான் இவங்க, இந்த டாக்ஸி சர்வீஸ். அது இவங்க சேட்டலைட்டை எடுத்து நேராக கொண்டு மேலே கொண்டு வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ டெலிகாம் கம்பெனிக்கு ஒரு சேட்டலைட் இருக்குது, இப்போ ஆனால் அவங்களுக்கு ராக்கெட்டு கிடையாது மேலே கொண்டு போவதுக்கு. அப்போ இதேமாதிரி ராக்கெட் கம்பெனிகிட்ட போவாங்க, ப்ரைவேட் ராக்கெட் கம்பெனிகிட்ட போய் என்னோட சேட்டலைட்டை கொண்டு அங்கே மேலே கொண்டு வைப்பீங்களா, அதுக்கு ஒரு சார்ஜ். இதுதான் இவங்களோட பிஸ்னஸ் மாடல், ரெவென்யூ. ஸோ இவங்க எப்படி ஒர்க் ஆகிறாங்கன்னா 3 மாடலில் ஒர்க் ஆகிறாங்க. பிஸ்னஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து சின்ன கம்பெனி, யூனிவர்சிட்டி, ரிசர்ச் டீம்லாம் வந்து இவங்களோட ராக்கெட்டினுடைய ஒவ்வொரு சீட்டை புக் பண்ணுவாங்க. இந்த சேட்டலைட்டை வைக்கிறதுக்கு ஒவ்வொரு சீட், நம்ம ஏரோப்ளைனில் நமக்கு போகும்போது ஒவ்வொரு சீட் நம்ம இருக்கிறதுக்கு புக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இவங்களோட சேட்டலைட்டை சின்ன ஸ்மால் சேட்டலைட்டை இந்த ராக்கெட்டுக்குள்ளே ஒரு சீட் புக் பண்ணி வைப்பாங்க. இப்போ இந்த கம்பெனிகிட்ட எல்லாத்தையும் வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு மாடல், அதாவது ஷேர் ஆட்டோ மாடல். நான் சொல்லுவேன், நம்ம 10 பேர் ஒரு ஷேர் ஆட்டோவில் போகிறோம்ல, வடிவேல் மாதிரி இல்லைங்க, 10வது பேர் பங்கு பிரித்து கொடுக்குற அந்த மாதிரி மாடல் கிடையாது. 10 பேர் இந்த ஷேர் ஆட்டோவில் போய் பிரித்து இந்த ஆட்டோக்காரர் கொடுப்போம்ல, அந்த மாதிரி. இது ஒரு மாடலுங்க. 2வது மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ராக்கெட்டை புக் பண்ணிடுவாங்க. அது இப்போ ஒரு பெரிய கம்பெனிஸ், டெலிகாம் கம்பெனிஸ், டிஃபென்ஸ் கம்பெனிலாம் வந்து ஃபுல்லாகவே இந்த ராக்கெட்டை புக் பண்ணிடுவாங்க. எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆட்டோவை ஃபுல்லாகவே புக் பண்ணி நம்மளே போகிறது, தனியாகவே போகிறது, ஷேர் ஆட்டோ இல்லாமல் நம்மளே புக் பண்ணி போகிற மாதிரி, அது ஒரு சர்வீஸ். 3வது சர்வீஸுங்கிறது அர்ஜென்ட் சர்வீஸ், ப்ரீமியம் சர்வீஸ். இப்போ ஒரு கம்பெனிக்கு அர்ஜென்ட்டாக அடுத்த வாரம் கொண்டு அவங்களோட சேட்டலைட்டை கொண்டு ஸ்பேஸில் கொண்டு வைக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ப்ரீமியம் சர்வீஸ்,
கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு அப்படி 3 மாடலில் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் ஒர்க் ஆகுதுங்க. இப்போ இந்த சேட்டலைட் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க, அவங்க ஒரு மணி மேக் பண்ணாதான் இந்த ராக்கெட் கம்பெனிக்கு கொடுக்க முடியுங்க. ஸோ அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக ஒரு ரொம்ப சயின்ஸ் எல்லாம் போகல, இது நிறைய சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் போட்டிருக்காங்க வீடியோ, நீங்கள் போய் பாருங்கள். முதல்ல இந்த சேட்டலைட்டு உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியலாம், தெரியாதவங்க சொல்லுங்கள். இந்த சேட்டலைட்டு முதல்ல பூமிக்கு மேலே, அதாவது பூமியை சுற்றி இப்படி ரொட்டேட் ஆகி நம்மளை அந்த பூமியை அப்படி கவர் ஆகிட்டே இருக்குங்க. அது பூமி இதுன்னா பூமியை சுற்றி இப்படி ரொட்டேட் ஆகி கவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சேட்டலைட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குங்க. அதாவது இந்த பூமியை சுற்றி பூமி கிட்ட ஒரு ரேஞ்சில் சுற்றிச்சுன்னா அது லியோ ஆர்பிட்னு சொல்லுவோம். அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு டிஸ்டன்ஸில் சுற்றிச்சுன்னா மீடியம் ரேஞ்சு, அப்படி நிறைய ஆர்பிட்டுக்கு ரொம்ப டீப்பராக நான் போகலைங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கராஹாங்கிற ஒரு கம்பெனி இருக்குங்க, ஸ்பேஸ் கம்பெனி, ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியல, கராஹா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய சேட்டலைட்டு மேலே போய் பூமியை சுற்றி ரொட்டேஷன் ரவுண்ட் அடித்து ஹை ப்ரிசிஷன் ஃபோட்டோ, ஹை துல்லியமான இமேஜ் எடுத்து இன்னொரு கம்பெனிக்கு செல் பண்ணுறாங்க. இப்போ துல்லியமான இமேஜுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் போய் அங்கே உள்ள செடிகள் கொடிகள் எவ்வளவு பூச்சிக்கொல்லி தாக்கியிருக்கு, பெஸ்டிசைட் தாக்கியிருக்குன்னு சொல்லி மேலே இருந்தே இவங்கள அந்த இமேஜ் மூலமாகவே இவங்களால் கண்டுபிடிக்க முடியுமாங்க. அவ்வளோ ப்ரிசிஷன் துல்லியமான அந்த உள்ளே போய் செடிக்கு உள்ளே போய் அந்த ஃபோட்டோ எடுக்குமாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இவங்கள்ட்ட இருக்கான் அந்த கம்பெனி, அந்த சேட்டலைட்டு. அது எடுத்து அந்த அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் எவ்வளோ வாட்டர் தேவை, இப்போ இந்த வாட்டர் தேவையா அந்த இடத்துல, எவ்வளவு டல்லாக இருக்குது அந்த செடி, அது எல்லாமே இந்த ஹை ப்ரிசிஷன் ஃபோட்டோவில் அவங்க டேட்டா கிடச்சிருமாங்க. இந்த டேட்டாவை கொண்டு இந்த அக்ரிகல்ச்சர் கம்பெனியில் கொண்டு செல் பண்ணுவாங்க. செல் பண்ணும்போது இந்த அக்ரிகல்ச்சர் கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட். ஆனால் அப்படி பார்க்கும்போது இவங்க கரெக்ட் பண்ணுவாங்க, அந்த செடியில் இவ்வளோ பூச்சிப்புள்ளி தாக்கிருக்கு, ஓகே இங்கே நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இங்கே இமிடியேட்டாக நம்ம அதை சால்வ் பண்ணணும், அப்போ வாட்டர் தேவை, அங்கே வாட்டர் கரெக்டாக கொடுக்கும்போது அதிக விளைச்சல் கிடைக்கும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா விளைச்சல் டவுட்டாக இருக்கும், இவ்வளோ விளைச்சல் வருமானு. இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் அதிக விளைச்சல் வரும். அதிக விளைச்சல் வந்தால் சப்ளை அதிகமாக இருக்கும். அது மூலமாக மக்களுக்கு இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட், மக்களுக்கு ஒரு பெனிஃபிட், கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன், இந்த இன்டர்நெட், இப்போ எலான் மஸ்கனுடைய ஸ்டார்லிங்க் அப்படி ஏதோ ஒரு கம்பெனி, இன்டர்நெட்டுக்கு கரெக்டாக தெரியல, அவங்க இன்டர்நெட் கொடுக்குறாங்கல்ல சேட்டலைட் மூலமாக. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ மவுண்டைன் ஏரியா, வில்லேஜ் ஏரியா, நிறைய ஏரியாலெல்லாம் இன்டர்நெட் இஷ்யூவாக இருந்து, ஏன்னா ஃபைபர் கேபிள் தான் நம்ம இன்டர்நெட் சிட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதை சால்வ் பண்ணால் இப்போ சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் கொடுக்குறாங்க. அப்போ அது அவங்களுக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கிது. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது, பப்ளிக்கு ஒரு பெனிஃபிட் ஆகுது. அப்படி நிறைய மைனிங் செக்டாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு, டிஃபென்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த சேட்டலைட் தேவை. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய எக்கனாமி பாருங்கள் ஸ்பேஸில். இவ்வளோ நாளைக்கு நம்ம பூமியில் உள்ள எக்கனாமி தான் பார்த்துருப்போம், ஸ்பேஸ்லேயும் இவ்வளோ எக்கனாமி இருக்குங்க ஃபியூச்சரில். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இப்போ ஐபிஓலாம் வருது பார்த்தீங்கன்னா, ஐபிஓ கம்பெனிஸில் நிறைய கம்பெனிஸ் வரும்போது அவங்க டைரக்ட் கம்பெனியாகவே இருக்க மாட்டாங்க, டிஃபென்ஸோ ராக்கெட் கம்பெனி டைரக்ட் கம்பெனியும் இருக்க மாட்டாங்கன்னா அவங்களோட கம்பெனி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் இருக்குங்க. ஏதாவது ப்ராடக்ட் அவங்க இந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தாலே ஐபிஓ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெவி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்கலாங்க, ஈவன் ஸ்மால் கம்பெனியாக இருந்தால் கூட. ஏன்னா அவ்வளோ க்ரோத் இருக்குங்க ஃபியூச்சர், நிறைய பேர் பார்க்குறாங்க, அவ்வளோ க்ரோத் இருக்குது, ஸ்பேஸ் எக்கனாமி அவ்வளோ க்ரோத் இருக்குது. சேட்டலைட்டோட பிஸ்னஸ் மாடல் இப்படி தான் இருக்குது. இன்னும் ஃபியூச்சர்லாம் நிறைய ப்ரைவேட் ராக்கெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வரலாங்க. இவங்களுடைய அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் மாடல் தாங்க. அதாவது டெக்னாலஜி கம்பெனிஸ் கூட அவங்க கொலாபரேட் பண்ணி காஸ்ட் எஃபெக்டிவான ராக்கெட் தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த விக்ரம் ஒன்றும் அதே மாதிரி தாங்க. இந்த ஒரு 3-4 கம்பெனியோட அவங்களுடைய ஒர்க்கை எடுத்து அவங்களோட சேட்டலைட்டை கொண்டு ஸ்பேஸில் கொண்டு சேர்க்குற ஒரு வேலையாக தான் இந்த விக்ரம் 1 லான்ச் ஆகி ஃபஸ்ட்டு போயிருக்குங்க. அதை பேலோடுன்னு சொல்லுவாங்க. அந்த சேட்டலைட் இந்த லோடெல்லாம் கொண்டு போகிறது பேலோடுன்னு சொல்லுவாங்களாம். 350 kg பேலோட தான் இந்த விக்ரம் 1 கொண்டு போய் சேர்த்துருக்காங்களாம். ஸோ இந்த கம்பெனியினுடைய சேட்டலைட்லாம் சேர்த்து இப்போ அவங்களோட ஃபியூச்சர் பிளானிங் பார்த்தீங்கன்னா
2026க்கு முன்னாடி இன்னுமே ஒரு 2 லான்ச் அவங்க பண்ணதுக்கான ஒரு பிளானில் இருக்காங்க. இப்போ 2027லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க இதோட கொஞ்சம் பேலோடுன்னு சொன்னோம்ல, இந்த சேட்டலைட் ஹெவி சேட்டலைட்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு லான்ச், ஹெவி வெயிட் ராக்கெட் லான்ச்சும் பண்ணதுக்கான ஒரு ஐடியா இருக்காங்க அவங்களுக்கு. இதான் இவங்களோட பிளான். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லான்ச் பேட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ராக்கெட்டை லான்ச் பண்ணணும்னா இங்கே இஸ்ரோ மாதிரியே ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்தால் தான் லான்ச் பண்ண முடியும், அங்கே தான் லான்ச் பண்ண முடியும். இப்போ இவங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச் பேட் ஆஸ்திரேலியா, அதே மாதிரி குளோபல் லான்ச் பேடில் போய் இவங்க லான்ச் பண்ணதுக்கான ஒரு பிளானும் இருக்குங்க. அதே மாதிரி ப்ரைவேட் ராக்கெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை தவிர சைனா, அமெரிக்காலாம் இருந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்காஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட்டா சென்டரை கூட நம்ம ஸ்பேஸில் கொண்டு வைக்கலாம், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அங்கே கண்டினியூஸாக உங்களுக்கு சோலார் எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும். அதனால் கரண்ட்டு உங்களுக்கு மின்சாரத்துக்கு பஞ்சமே இருக்காது, 24 ஹவர் கிடச்சிட்டே இருக்கும், லேண்டு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு பாட்காஸ்ட்டில். ரொம்ப டீப்பாலாம் போகலை, அவர் அது ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பவன்குமார் நிறைய பாட்காஸ்ட்லாம் ஷேர் பண்ண சும்மா சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இவர் பிறந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் தாத்தா வந்து சொல்லியிருக்காரு, இவரோட தலை வந்து உடம்போட கொஞ்சம் பெருசாக இருக்குது, இவன் ஒரு விஞ்ஞானி ஆவதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணியிருக்காரு, ஊகிச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு கொஞ்சம் வளர்ந்த டைமில் இது கேள்விப்பட்டிருக்காரு, தாத்தா இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி. அது அவரை இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருக்குங்க. அப்போ ஒரு வார்த்தை கூட ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்க டைமில் ஒரு சின்ன பையனுக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ அது அவர் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் ஆச்சுன்னு சொல்லி, இப்போ விஞ்ஞானி ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இவர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் 51 மார்க் தான் இவர் கிடச்சிருக்காங்க, அதுவும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஃபண்டமெண்டலாக அந்த ஃபிசிக்ஸில் உள்ள ஒரு நாலேஜும் ஒரு இதுதான் இவரை இந்த லெவலுக்கு கூட்டு போயிருக்கு. அதனால் இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு மார்க் குறைஞ்சிட்டு இல்லை ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொல்லி தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. ஏன்னா எப்படி வேணாலும் வாழ்க்கை மாறலாம். ஸ்கூலில் மார்க்கிலலாம் ஒரு சர்டிஃபிகேட்லலாம் உங்கள் வாழ்க்கைலாம் மாறிடாது, தடம் புரண்டுடாது. அதனால் தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பாட்காஸ்ட்டில் சொன்னதும் அப்புறம் நிறைய நியூஸில் இவர் இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சயின்ஸ் ரிலேட்டடான ராக்கெட்டு எப்படி கொண்டு போகுது, இந்த சேட்டலைட் எப்படி லான்ச் ஆகுது, லியோ ஆர்பிட் என்ன, அதே மாதிரி டீப்பாலாம் நான் சொல்லலை. அதுக்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அந்த சேட்டலைட் எப்படி கொண்டு போகிறாங்க, அது எந்த ஸ்பீடில் கொண்டு போய் எப்படி இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. இதே ஒரு பிஸ்னஸ் இதில் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஐபிஓ கேட்டிருக்காங்க. இந்த CNBC ஒரு இன்டர்வியூவில் ஐபிஓ கேட்டிருக்காங்க. ஐபிஓ வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, இப்போ வரைக்கும் எப்போ பிளான் இல்லை, இப்போ ஆல்ரெடி இப்போ கேபிட்டல் இருக்குது, இப்போ எங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த நியூ லான்ச் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.